இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் அம்மனின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக மாறப்போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனையும் தீர்க்க அம்மனின் அருளால் ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையன்று எந்த பூஜையை செய்தால் முழு பலனும் கிடைக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி தொழிலும் சரிங்க, குடும்பத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இந்த ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை நாளில் எப்படி வழிபடலான்னு இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. மேலும் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மனுடைய திருப்பெயரை மறக்காமல் பதிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து நாட்களுமே அம்மன் வழிபாட்டுக்கு சிறப்பான நாளாக இருந்தாலும் இந்த ஆடி வெள்ளி ரொம்பவே சிறப்புங்க. ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில அம்மனை மனதார வழிபட்டா வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆடி வெள்ளி என்பது தெய்வீக ஆற்றல் நிறைந்த சக்தி வாய்ந்த நாளுங்க. இந்த ஆண்டு முதல் ஆடி வெள்ளியில் அம்மனை எப்படி வீட்டுக்கு அழைத்து என்னென்ன வழிபாடுகள் செய்ய வேண்டும்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைனா மங்களகரமான நாளுங்க. அம்பிகையும் பெண் தெய்வங்கள் வழிபாட்டுக்கு சிறப்பான நாள் வெள்ளி. அதிலும் அம்மனுக்குரிய ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளி இன்னுமே சிறப்பான பலனை உங்களுக்கு தரப்போகுது. இந்த நாளை இந்த முறையில் வழிபாடுகளை வீட்டில் இருந்தபடியே நீங்கள் செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அளவில்லாத நன்மைகள் கிடைக்குங்க. அதோடு நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சு இந்த ஒரு வழிபாட்டினை நீங்கள் செய்கிறீங்களோ அது அப்படியே நிறைவேறுங்க. இந்த ஆடி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தொடங்கி ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை ஆடி மாதம் நிறைந்திருக்கு. ஆடி முதல் நாளே இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமை அமைந்திருக்கு. இந்த நாளில் எவசில்வர் இல்லைன்னா இரும்பு தவிர மற்ற உலோகங்களாலான செம்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் தொட்டு வச்சு தண்ணீர் நிரப்பி அந்த தண்ணீரில் சிறிது வேப்பிலை, மஞ்சத்தூள், 1 ரூபாய் நாணயம், எலுமிச்சப்பழம் ஆகியவற்றை போட்டு அதில் வீட்டில் குலதெய்வம், இஷ்ட தெய்வம் அம்பிகை எழுந்தருள இருப்பதாக நினைத்து வழிபடுங்க. ஏதாவது வேண்டுதல் வேண்டுன்னு அந்த வேண்டுதலை மனதார வேண்டிக் கொண்டு இந்த ஆடி மாதம் முழுவதும் எங்கள் வீட்டில் எழுந்தருளி என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தர வேண்டுன்னு மனதார வேண்டிக்கோங்க. இந்த வேண்டுதலும் இல்லைங்க இருந்தாலும் அம்மனின் அருளை பெற வேண்டும்னா இந்த வேண்டுதலை செய்யலாம். காலை மாலையில் வீட்டில் விளக்கேற்றி வச்சு அபிராமி அந்தாதி படித்து வழிபடுங்க. பகல் நேரத்தில் இலை போட்டு படைக்கக்கூடிய வழக்கம் உள்ளவங்க இந்த நாளில் சாம்பார், கூட்டு, பொரியல்னு, கூழ், துள்ளுமாவு, இளநீர்னு அம்மனுக்காக படைத்து வழிபடலாம். இலை போட்டு படைக்கக்கூடிய வழக்கம் இல்லாதவங்க சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபடுங்க. அதுவும் முடியாதவங்க பார்த்தீங்கன்னா பழங்கள் மட்டும் நீங்கள் படைத்து வழிபடலாம். மேலும் காய்ச்சிய பாலில் நாட்டு சர்க்கரை கலந்து அம்மனுக்கு படைக்கலாங்க. எளிமையாக 2 வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு படைத்தக்கூடிய அம்பிகையை வழிபடலாம். இந்த ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி, ஜூலை 24ஆம் தேதி, ஜூலை 31ஆம் தேதி, ஆகஸ்ட் 7, ஆகஸ்ட் 14 மொத்தம் 5 வெள்ளிக்கிழமைகள் இந்த ஆடி மாதத்தில் வரப்போகுது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் அம்பிகையை ஒவ்வொரு முறையில் வழிபடலாம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள், பாவங்கள் நீங்கும். அதோடு வேண்டுதல் அனைத்தும் விரைவில் நிறைவேறும். இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில முதல் வெள்ளி எப்படி வழிபடலான்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலோ இல்லைன்னா கோவிலோ இல்லைன்னா பலர் ஒன்று கூடி ஏதாவது ஒரு இடத்துல திருவிளக்கு பூஜை செய்யலாங்க. வெள்ளிக்கிழமைனால மாலையில் இந்த திருவிளக்கு பூஜை செய்து வழிபடலாம். இல்லை விளக்கிற்கு குங்குமம் அர்ச்சனை செய்து வழிபடுங்க. உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை முன் வச்சு வீட்டில் இந்த ஒரு திருவிளக்கு பூஜையை செய்யலாங்க. வீட்டில் ஏற்றக்கூடிய இந்த திருவிளக்கில் அம்மன் எழுந்தருள் இருப்பதாக பாவிச்சு அம்மனுக்குரிய மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபடுங்க. இல்லைன்னா அபிராமி அந்தாதி படித்து மனதார அம்மனை வேண்டிக் கொண்டால் நிச்சயம் அனைத்தும் நல்லதாக நடக்கும். மேலும் இந்த ஆடி மாதம்னாலே அம்மனுக்குரிய மாதம்னு சொல்லும். இது அம்மனை வழிபடுவங்க தவற விடாத ஒரு ஆடி மாதங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிறு, செவ்வாய், வெள்ளின்னு பல கிழமைகளும் ரொம்பவே சிறப்பு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாதத்தில் அனைவரும் எப்படி அம்மனை கண்டிப்பான முறையில் வழிபாடு செய்கிறோமோ அதே போல் அம்மனை நம்முடைய வீட்டுக்கு அழைப்பது ரொம்ப முக்கியங்க. நம்முடைய வீட்டில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அந்த வழிபாட்டின் பலனை நம்ம முழுமையாக பெற வேண்டும்னா எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறோமோ அந்த தெய்வத்தின் அருள் நமக்கு வேண்டும். அந்த தெய்வத்தின் அருள் கிடைக்க வேண்டும்னா அந்த தெய்வம் நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு வரணும். அந்த வகையில் ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதமாக இருப்பதால் அம்மனை நினைச்சு
நம்ம செய்யக்கூடிய வழிபாடு நமக்கு பூர்த்தி அடைவதற்கு ஆடி முதல் நாளே அம்மனை வீட்டுக்கு எப்படி அழைக்கலாம்? இந்த வழிபாட்டை ஆடி மாதம் முதல் நாள் ஜூலை 17 தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம். இல்லை காலையில் 7:40 மணியிலிருந்து 9:10 மணிக்குள்ளே செய்யலாம். இல்லைன்னா 10:45 11:45 வரை செய்யலாம். இல்லை மாலை 6:30 to 9:33 மணிக்குள்ளே செய்யலாங்க. ஒரு செப்பு வேண்டுங்க இதற்கு. இந்த ஒரு செம்பை சுத்தம் செய்து 3 இடங்களில் சந்தன குங்குமம் வச்சு இந்த சொம்பின் கழுத்து பகுதியில் வாசனை மிகுந்த மலர்களை கொண்டு அலங்கரிங்க. இந்த சொம்பிற்குள்ள ஒரு ரூபாய் நாணயம், எலுமிச்சை பழம், சிறிது பச்சை கற்பூரம், 2 ஏலக்காய் போட்டு அந்த சொம்பு நிறையும் வரை தண்ணீரை ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சொம்பை வீட்டு பூஜை அறையில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தட்டில் பச்சரிசியை பரப்பி அதற்கு மேலே தான் வைக்கணும். இந்த செம்புக்கு முன்பாக 5 அகல் விளக்குகளை நெய் தீபம் வைத்து ஏற்றி வைத்து வழிபடுங்க. நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா ஏதாவது இனிப்பு படைத்து வழிபடலாங்க. இப்படி அனைத்தையும் தயார் செய்து முடித்த பிறகு முதல்ல விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யணும். விநாயகர் பெருமானை வழிபாடு செய்த பிறகுதான் எந்த அம்மனை வீட்டுக்கு அழைக்க வேண்டும்னு நினைக்கின்றீங்களோ அந்த அம்மனினுடைய பெயரை 108 முறை சொல்லணும். ஓம் சக்தின்னு கூறி அந்த அம்மனின் பெயரையும் கூறி கடைசியில் போற்றின்னு கூறி வழிபடுங்க. அதாவது மாரியம்மனை வீட்டிற்கு அழைக்கிறோன்னா ஓம் சக்தி மாரியம்மனை போற்றின்னு 108 முறை சொல்லணும். மேலும் மலர்களால் அந்த சொம்பிற்கு அர்ச்சனை செய்யுங்க. பிறகு கற்பூர தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்துக்கலாம். தூபம் காட்டும் போதே கண்டிப்பான முறையில் நிலைவாசலுக்கும் காட்டணுங்க. வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்த பிறகு பிரசாதங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே கொடுத்துடலாம். இந்த கலசம் 3 நாட்கள் அப்படியே பூஜை அறையில் இருக்கட்டும். 3ஆவது நாள் இந்த கலசத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை எடுத்து வீடு முழுவதும் தெளிச்சிடுங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க. அதில் போட்டு எலுமிச்சை பழத்தை உங்களுடைய பயன்பாட்டிற்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் சிறப்பு. அதில் ஆடிப்புறா ஆண்டாள் அவதரித்த திருநாளுங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீரங்க ரங்கநாதர் ஆலயம் போன்ற கோவில்களை 10 நாட்கள் திருவிழாவாக கொண்டாடப்படும். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வாங்க. இந்த நாளில் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், தேங்காய், பழம், வெற்றிலைப்பாக்கு, ரவிக்கை வைத்து கொடுத்து உபசரித்த ஐஸ்வர்யம் பெருகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைவு இருக்காது. அதே போல் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் சிறப்புன்னு சொல்ல வகையில் ஆடி அமாவாசை நாள் தான் பித்ருக்களின் ஆசையை பெற அற்புத நாளுங்க. தட்சிணாய புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை. ஆடியில் தான் சூரியன் கடக ராசியில் சஞ்சரிக்கிறாரு. சிவ அம்சமான சூரியனும் சக்தியின் அம்சமான சந்திரனும் ஒன்று சேரக்கூடிய நாள் என்பதால் சந்திரனின் ஆட்சி பலனடையும். சிறப்பான இந்த ஆடி அமாவாசையில் பித்ருக்கள் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது ரொம்ப நல்லதுங்க. நதியில் நீராடுவது புண்ணியத்தை தரும். சமுத்திர ஸ்நானம் செய்வதும் புண்ணியத்தை தரும். மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசைனால இங்கே எப்படி தர்ப்பணம் செய்து வழிபடுறீங்களோ அதே போல் இந்த அமாவாசைனால செய்து வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டு. ஆடி வெள்ளிக்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா அதிகாலை எழுந்து நீராடி அம்மனை நினைச்சு கொண்டு திருமணம் ஆகாத பெண்கள் குத்துவிளக்கினை அலங்கரித்து தீபத்தில் அம்மனை அவகானம் செய்து லலிதா சகஸ்ரநாமம் அர்ச்சனை செய்து மனதார பிரார்த்தனை செய்தால் நல்ல கணவன் அடையலாம். ஆடி வெள்ளிக்கிழமை நாளில் மங்களகரமான வாழ்க்கை அமைய கல்யாண பூஜையும், தடைகள் நீங்கி வாழ்க்கை வளம் பெற ராகுகால பூஜையும், நாகதோஷங்கள் நீங்கி குடும்பத்தில் நிம்மதி நிறைய நாகதோஷ பூஜையும் செய்வதால் சிறப்பான பலன் உண்டுங்க. நீங்கள் ஆடி மாதத்தில் தவறாமல் அம்மனை எப்படி வழிபடுறீங்களோ அதே போல் குலதெய்வ வழிபாடும் சிறப்பான பலனை தருங்க. ஆடி மாதத்தில் அருகில் இருக்கக்கூடிய அம்மனின் ஆலயத்திற்கோ இல்லை குலதெய்வ கோவிலுக்கோ சென்று அங்கு நடத்தக்கூடிய பார்த்திங்கன்னா அன்னதானத்திற்கு தேவையான அரிசி மற்றும் சமையல் காய்கறி பொருட்கள் போன்ற பொருட்களை வாங்கி தரலாம். அதே போல் பூஜை செய்வதற்கு தேவையான பூக்கள், நெய், தயிர், திரி போன்ற பொருட்களை வாங்கி தருவது ரொம்ப நல்லதுங்க. இந்த ஆண்டு ஆடி மாதம் பார்த்திங்கன்னா முதல் வெள்ளிக்கிழமையே மாதம் பிறந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தவறாமல் பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மனுடைய விளக்கை தீபம் ஏற்றி வழிபடுங்க. குலதெய்வம் தெரியாதவங்க கூட இந்த ஆடி மாதத்தில் காமாட்சி அம்மனை உங்கள் குலதெய்வமாக நினைச்சு கொண்டு ஆடி மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா வீட்டு பூஜை அறையில் மாலை நேரத்திலோ இல்லை அதிகாலையிலோ தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அந்த அம்மனின் அருளாலும் உங்கள் குலதெய்வத்தினுடைய அருளாலும் விரைவில் பார்த்திங்கன்னா சரியாக வெளிப்பிறக்குங்க.
குலதெய்வத்துக்கு நேர்த்திக்கடன் பார்த்தீங்கன்னா செலுத்தாமல் இருக்கக்கூடிய நபர்கள் தவறாமல் இந்த ஆடி மாதம் முடிவதற்குள்ள உங்களுடைய நேர்த்திக்கடனை நிறைவேற்றிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.